உலகம் முழுவதும் பார்வையாளர்களை கொண்ட நம்முடைய யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளீஸ் கான்டாக்ட் த வாட்ஸ்அப் நம்பர்ஸ். 15 வருட நட்பின் அடிப்படையில் எம்ஜிஆரும் சின்னப்பத்தேவரும் சேர்ந்து தாய்க்கு பின் தாரம் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. படம் முக்காவாசி முடிஞ்சிருந்த நிலைமையில தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே ஏற்பட்ட மன வருத்தத்தால் படத்துடைய ஷூட்டிங் நின்று போகுது. என்ன கேட்காம ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தேவருக்கும் வாகினி ஸ்டுடியோ அதிபர் நாகிரெட்டியாருக்கும் சேர்த்தாப்புல எம்ஜிஆர் ஒரு மான நஷ்ட வழக்கு தொடுத்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாரு. அதை பார்த்து தேவர் பயந்தாரே ஒழிய நாகிரெட்டியார் பயப்படலை. அவர் திரும்ப எம்ஜிஆருக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாரு. அதை பார்த்து எம்ஜிஆர் பயந்து போறாரு. அந்த வக்கீல் நோட்டீஸ்ல நாகிரெட்டியார் அப்படி என்ன சொல்லி இருந்தாரு? தயாரிப்பாளர்களுக்கு கட்டுக்கடங்காத ஒரு காளையாக இருந்த எம்ஜிஆரை தேவரும் நாகிரெட்டியாரும் சேர்ந்து எப்படி வழிக்கு கொண்டு வந்தாங்க? இந்த தாய்க்கு பின் தாரம் படத்தில் முதல்ல என்ன பிரச்சனை நடந்தது? அந்த பிரச்சனை முடிஞ்சு எப்படி இந்த திரைப்படம் வெளியானது? எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறுல இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம முழுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எம்ஜிஆர் ஆரம்ப காலத்திலே ஒரு கதாநாயகனாக வரலை. சின்ன சின்ன வேடங்கள் நடிச்சுக்கிட்டு ஒரு ஸ்டண்ட் நடிகர் மாதிரி, ஒரு துணை நடிகர் மாதிரி, செகண்ட் ஹீரோ, இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் தான் அவருக்கு கிடைச்சிது. அந்த ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆருக்கு நிறைய உதவிகளை செய்தவர் தான் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்ப தேவர் அவர்கள். எம்ஜிஆருக்கும் ரஞ்சனுக்கும் ஒரு சண்டை வந்தபோது அதை பற்றி நம்ம தனியாக ஒரு காணொலி போட்டிருக்கோம். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை காப்பாற்றினதே சின்னப்ப தேவர் அவர்கள் தான். அதனால் எம்ஜிஆர் தான் நடிக்கும் படங்களில் சின்னப்ப தேவர் அவர்களுக்கும் சின்ன சின்ன வேஷங்கள்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தார். இதனால் ரெண்டு பேருக்கும் ஒரு ஆழமான நட்பு இருந்தது. எம்ஜிஆர் ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் தேவர் சொல்லுவாராம், நான் விரைவில் பெரிய ஆளாகி படம் எடுப்பேன், அப்போ அதை உங்களை ஹீரோவாக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆரும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நான் உங்களுக்கு நடிச்சு கொடுக்குறேன்னு அப்படின்லாம் சொல்லியிருக்காராம். இப்போ அது உண்மையாகக்கூடிய ஒரு காலம் வந்தது. எம்ஜிஆரும் போராடி ஒரு கதாநாயகனாக ஆகிட்டார். தேவர் அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா துறையில் வளர்ந்து ஒரு திரைப்படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. தன்னுடைய தம்பியான எம்ஏ திருமுகத்தை எப்படியாவது இயக்குனராக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் அவருக்கு இருந்தது. ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை. சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்கி மாமியாருடைய நகைகளெல்லாம் அடகு வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க, உங்கள் நண்பர் எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, அவர் தான் இப்போ பெரிய ஹீரோ ஆகிட்டார், அவரையே போட்டு படம் எடுங்க அப்படிங்கிறாங்க. தேவருக்கு இருந்தாலும் தயக்கம். முன்னாடி சொன்னார், இப்போ நடிச்சு கொடுப்பாரான்னு தெரியல. போய் தயங்கி இந்த விஷயத்த சொல்கிறார். எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, என்ன ஆரம்ப காலத்தில் நீங்கள் எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க, இதையே தயங்கி என்கிட்ட சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் படம் எடுக்கணும், நான் ஹீரோவாக நடித்து கொடுக்குறேன், நீங்கள் தைரியமாக விளம்பரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. தேவர் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பரபரப்பாக பட கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் உருவாக்கிய நிறுவனம் தான் தேவர் ஃபிலிம்ஸ். இதில் படம் ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் நிறைய உதவிகளை தேவருக்கு செய்கிறாரு. இப்போ கதாநாயகி பிரச்சனை வருது. பத்மினி கோயம்புத்தூரில் இருக்கிற சென்ட்ரல் ஸ்டுடியோவில் நான் நடித்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எம்ஜிஆர் அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்கிறார். பத்மினி இல்லைன்னா என்ன, பானுமதியை போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. தேவருக்கு அதிர்ச்சி. பானுமதியை நம்மளால் சமாளிக்க முடியுமா? அவங்க ஒரு பொம்பளை சிங்கமாச்சு. நான் புதுசு, என் தம்பியோ பயந்த சுபாவன் டைரக்டர், இப்போ அவங்கள வச்சு நம்மளால் சமாளிக்க முடியுமான்னு கேட்டோன்னா, நான் எதுக்கு இருக்கேன், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பானுமதி கிட்ட சின்னப்ப தேவர் அவர்களை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்துகிறார். பாருங்கள், இவருடைய நண்பர் கஷ்டப்பட்டு இப்போ முதல் முறையாக படம் எடுக்கிறாரு, நான் கதாநாயகனாக நடிக்கிறேன், நீங்கள் நடிச்சு கொடுங்க அப்படின்னா எம்ஜிஆர் சொன்னதுனால பானுமதி அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஸ்டுடியோவில் நடிக்கிறதுக்கும் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ பட வேலைகள் ஆரம்பிக்குது. ஒளிப்பதிவாளர் ஆர் சந்திரன் அவர்கள் தேவர்கிட்ட ஒரு யோசனை சொல்கிறாரு. எம்ஜிஆர், பானுமதி, கண்ணாம்பா, பாலையான்னு படமே பெரிய ஆட்களை வச்சு ஆரம்பிக்கிறீங்க, இவங்களை எல்லாத்தையும் கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் இழுத்தடிக்க முடியாது. வாகினி ஸ்டுடியோ அதிபர் நாகிரெட்டியார் எனக்கு தெரிந்த நண்பர் தான், அவர்கிட்ட சொல்கிறேன், சிக்கனமாக நீங்கள் மெட்ராஸ்லேயே வச்சு படத்தை முடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேவரும் யோசித்து பார்க்கும்போது அவருக்கும் சரின்னு படுது. இந்த படம் ஆரம்பிக்குது. அந்த ஸ்டுடியோவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய நாகிரெட்டியார் கிளாப் அடித்து படத்தை ஆரம்பித்து வைக்கிறாரு. இப்படி தேவர் எம்ஜிஆர் கூட்டணியில் உருவாகக்கூடிய படம் தான் தாய்க்கு பின் தாரம். பொதுவாக அந்த காலத்தில் எம்ஜிஆர் மேலே வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆருக்கு சமூக படங்களில் நடிக்க வராது, கத்தி சண்டை போடுவார், ராஜாராணி கதைகளில் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இருந்தது. அந்த விமர்சனத்தை உடைத்த படம் தான் இந்த தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுமையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவர் அவர்கள் முடிவு பண்ணிவிட்டு எம்ஜிஆர்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்கிறார். ஆனால் ஒரு பெரிய கம்பு சண்டை
சிலம்பம் சுற்றுற மாதிரி இந்த படத்தில் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. எம்ஜிஆருக்கு சந்தோஷம். அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஆனால் நீங்களும் நானும் மர்மயோகி படத்தில் இதே மாதிரி ஒரு சண்டை போட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சண்டையை ஏற்பாடு பண்ணுங்கள், நீளமான ஷார்ட்டாக எடுத்து ரொம்ப அழகாக பண்ணலாம் அப்படின்னோன்னா தேவரும் குஷியாகிறார். இப்போ தேவரும் எம்ஜிஆரும் இந்த திரைப்படத்தில் சண்டை போட போகிறாங்க. ஒரு வாரம் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. நாகிரெட்டியாருடைய அந்த வாகினி ஸ்டுடியோவில் இதற்கான ஒரு மைதானமானது அமைக்கப்படுகிறது. 2-3 நாள் ஷூட்டிங் எடுக்குது. தேவரும் எம்ஜிஆரும் கடுமையாக கம்பு சுற்றுறாங்க. இந்த தகவலை கேள்விப்பட்டு இதை பார்க்குறதுக்கு நிறைய பார்வையாளர்கள் வந்து வாகினி ஸ்டுடியோக்குள்ளே அவ்வளோ பேர் வந்து கூடிடுறாங்க. இதை பார்த்த வாகினி ஸ்டுடியோ அதிபர் நாகிரெட்டியார் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இந்த படம் என்னடா இவ்வளோ தூரம் பெரிய படமாக வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி. இதற்கு அடுத்து என்ன புதுமை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேவர் அவர்கள் யோசிக்கிறார். எம்ஜிஆர் ஒரு காளமாட்டை அடக்குனா அவருடைய ரசிகர்கள்லாம் பார்த்து ஆர்ப்பரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம்னு சொல்லி யோசனையை போய் எம்ஜிஆர் கிட்ட சொல்கிறாரு. எம்ஜிஆரும் ஒத்துக்கிறாரு. இப்போ இதற்காக காளை மாடு தேடப்படுகிறது. பெரிய குளத்தில் ஒரு நல்ல காளை இருக்குது அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொண்டு வராங்க. எம்ஜிஆர் பார்த்தோன்னா அவருக்கு வந்து பிடிச்சி போச்சு. ஆனால் நமக்காகவே வந்த காலம் மாதிரி இருக்கே, இதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க, இந்த காட்சியை படத்தில் நம்ம கடைசியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லிடுறாரு. படம் ஒரு பக்கம் அப்படியே வளர்ந்து போய்கிட்டே இருக்குது. வழக்கம் போல் எம்ஜிஆருக்கும் மற்ற பல தயாரிப்பாளர்களுக்கும் இடையே வந்த பிரச்சனை வருது. அது என்ன அப்படின்னா, படத்தில் யார் பெரிய ஆள், எம்ஜிஆர் வச்சது சட்டமா இல்லை தேவரை வச்சது சட்டமா அப்படிங்கிற ஒரு பனிப்போர் வருது. சின்ன சின்ன உரசல்கள் வந்து ஏற்படுது. எம்ஜிஆர் வழக்கம் போல் படத்தை வந்து இழுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. படத்தை வந்து முக்கால்வாசி படம் அதை முடிக்கிறதுக்குள்ளே தேவர் அவர்கள் போராடி முடிக்கிறாரு. இப்போ கடைசியாக ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காளை மாடை எம்ஜிஆர் அடக்கக்கூடிய அந்த காட்சி மட்டும் பெண்டிங் இருக்குது. இதற்கு நடித்து கொடுக்காம எம்ஜிஆர் வந்து கடுமையாக காலதாமதத்தை செய்கிறாரு. தேவருக்கு நிறைய நஷ்டம் வருது. இதுக்கப்புறம் வருத்தப்பட்டு சினிமா துறையை சேர்ந்தவர்கள்ட்ட தேவர் பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டிஆர் சுந்தரம், லேனா செட்டியார் எல்லாருக்குமே தண்ணி காட்டினவர் எம்ஜிஆர். அவருக்கு எந்த விஷயத்தினால கோபம் வருது, அதை அவர் எப்படி வெளிப்படுத்துவார், சினிமா உலகத்தில் எந்த காயை எப்போ கட் பண்ணுவார் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. அவரை பார்த்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைனா பெரிய நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தேவருக்கு பெரிய அதிர்ச்சி. மற்றவங்களெல்லாம் அவர் அப்படி பண்ணுவார், அவர் என்னுடைய நண்பராச்சே, என்னை அந்த மாதிரி பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறார். ஆனால் எம்ஜிஆர் கடுமையாக காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் எம்ஜிஆரை போய் நேரில் பார்த்து இதை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பணிவாக கேட்டிருக்காரு. அண்ணே, உங்கள் தேதிக்காக தான் காத்திருக்கேன், அந்த காளமாடை நீங்கள் அடக்கிற சீன் மட்டும் பாக்கி இருக்குது, வாகினி ஸ்டுடியோவில் இதற்காகவே ஒரு செட்டு போட்டு ஒரு மைதானம் தயாராக இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா படத்தை முடிச்சிடலாம், வந்துடுவீங்கல்ல அப்படின்னு கேட்குறாரு. உடனே எம்ஜிஆர் அப்படியே பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, காளமாட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. தேவர் சொல்லியிருக்காரு, கொடுத்தாச்சுண்ணே, நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிறார். அவர் யதார்த்தமாக சொல்லியிருக்கார். இப்போ எம்ஜிஆர் இவருடைய பேச்சிலிருந்து குற்றம் கண்டுபிடிச்சு சண்டை போடணுங்கிற ஒரு மனநிலையில் இருக்கார் அப்படிங்கிறது புரியுது. என்ன சொல்கிறாருன்னா, பயமா, எனக்கா காளமாடை பார்த்து நான் பயப்படுறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு எம்ஜிஆர் கேட்குறார். இதை கேட்டோடனேயே தேவருக்கு உள்ளுக்குள்ளே நடுங்குது. ஆஹா, எம்ஜிஆர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சு அவர் சொல்கிறாரு, அண்ணே, என் படத்தை முடித்து கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே எம்ஜிஆர் பல தயாரிப்பாளர்கள்ட்ட சொன்ன ஒரு ஃபேமஸான டைலாக்கை சொல்கிறாரு. என்னுடைய கால் ஷீட்டெல்லாம் என்னுடைய அண்ணன் சக்கரபாணி தான் பார்க்குறாரு, நீங்கள் போய் அவரை பார்த்து தேதி வாங்க அப்படிங்கிறார். இப்போ இவருக்கு தெரிஞ்சு போச்சு, சரி எம்ஜிஆர் வந்து படத்தை இழுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா இவருக்கு கோபம் பயங்கரமாக வருது. இவர் சொல்கிறாரு, என் படத்தில் பாலையா தானே நடிக்கிறாரு, சக்கரபாணி ஒன்றும் நடிக்கலையே, நீங்கள் தானே ஹீரோ, நீங்கள் தானே எனக்கு கால் ஷீட் கொடுத்தீங்க, நான் இதுக்கு போய் சக்கரபாணியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இதில் என் படம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி தேவர் அவர்கள் ஒரு ஆணவத்தோடு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆருக்கு தோணுன்னா அவர் ஒரு படி மேலே போகிறாரு. ஆனால் எல்லா ப்ரொடியூசரும் என்னுடைய கால் ஷீட் பற்றி எங்கள் அண்ணன்ட்ட தான் பேசுகிறாரு, நீங்களும் மற்ற ப்ரொடியூசர் மாதிரியே நடந்துக்கோங்க, ஒரே குடும்பத்தில் இருக்கோம் நானும் எங்கள் அண்ணனும், எங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இவருடைய மனசில் இருந்த ஒரு சின்ன கவலை பெரிய கவலை ஆயிடுச்சு. மற்றவங்களாம் சொன்னது உண்மையாயிருமோ, எம்ஜிஆர் வந்து படத்தை வந்து இழுத்தடிச்சு நம்மளை நடுத்தருக்கு கொண்டு வந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. சரி, நம்ம சக்கரபாணியை போய் பார்த்து என்ன நடக்குதுன்னு பேசலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் உட்காராரு. சக்கரபாணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம படத்தை ஆரம்பித்தோம், ஆனால் காலதாமதம் ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் சொந்த படம் எடுக்க போகிறோம், மற்ற ப்ரொடியூசர்களுக்கு கொடுத்த கால் ஷீட்லாம் வேறு இருக்குது, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், என்னுடைய தம்பிக்கு நீங்கள் பேசின தொகை இருக்கு இல்லையா, அதை முழுசாக செட்டில் பண்ணிடுங்க, என் தம்பி உங்கள் மேலே ரொம்ப பிரியம் வச்சுருக்கான், கண்டிப்பாக படத்தை முடிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு உடனே தேவருக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா ஒரு படத்தில் நடிகர் நடித்து முடித்த பிறகு தான் அவருக்கான செட்டில்மெண்ட்டு வந்து கொடுக்கப்படும். இன்னும் வியாபாரமே ஆகலை, ஷூட்டிங்கே முடியலை, அதுக்குள்ளே இப்படி மொத்த பணத்தையும் கேட்டு பெரிய குண்டை தூக்கி போகிறாரு, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். இதில் இன்னொரு வருத்தம் என்னென்னா, இந்த விஷயத்தை நம்மக்கிட்டே சொல்லியிருக்கலாமே,
நம்ம நட்புக்கு ஏன் அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல இத்தனை வருஷம் நட்புக்கு? இதை 3வது மனுஷன் மாதிரி ஒரு அண்ணனை விட்டு சொல்ல விட்றாரு. அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்ல வர்றாரு? நீ ஒன்றும் பெரிய ஆளோ ஸ்பெஷலோ கிடையாது, மற்ற தயாரிப்பாளர்கள் மாதிரி நீ வரிசையில் வந்து நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது? இதிலிருந்து நம்ம வெளியே வரணும், கேட்குற பணத்தை கடனாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவர் முடிவு பண்ணுறாரு. நேராக வாகினி ஸ்டுடியோ அதிபர் நாகி ரெட்டியாரை போய் பார்த்து இந்த படத்துடைய நெகட்டிவ் உரிமைகளை எல்லாம் தேவர் விற்று ஒரு தொகையை ஏற்பாடு பண்ணுறாரு. அதை எடுத்துக்கிட்டு எம்ஜிஆரை போய் பார்க்குறாரு. முருகா, நீங்கள் கேட்ட பணம் எவ்வளோ வேணாலும் எடுத்துங்க, எனக்கு நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுங்க அப்படிங்கிறாரு. அதற்கு பிறகு போய் எம்ஜிஆரும் அந்த மீதம் இருக்கக்கூடிய காட்சிகளில், குறிப்பாக அந்த காளை அடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நடிக்கிறாரு. பெரும்பாலான காட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நேரடியாக அந்த காளையை வந்து அடக்கிறாரு. சில காட்சிகளில் வழக்கம் போல் டூப்புகளை வச்சு எடுத்துக்கிறாங்க. இப்படியாக தாய்க்கு பின் தார படம் முடிவடைகிறது. படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. இப்போ எம்ஜிஆர் மேலே இருந்த குற்றச்சாட்டு என்ன? அவர் ராஜா காலத்து கதைகளை நடிப்பார், கத்தி சண்டை போடுவார், அவரை வச்சு யதார்த்த சினிமா எடுக்க முடியாது, சமூகம் சார்ந்த சினிமா எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு பிம்பத்தை இந்த படம் உடைத்தது அப்படின்னு சொல்லலாம். அதனால் எம்ஜிஆருக்கும் ஒரு பக்கம் மகிழ்ச்சி. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் வந்து காலதாமதப்படுத்தி இருந்தாலும், படத்தை தாமதப்படுத்தி இருந்தாலும், கஷ்டப்பட்டு எடுத்திருந்தாலும் படம் வெளியாகி தேவர் அவர்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்குது. அதனால் தேவரும் ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக இருக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த படத்துடைய உரிமையை வாங்கின நாகி ரெட்டியார் என்ன பண்ணுறாருன்னா, இந்த படத்தை தெலுங்கில் டப் பண்ணி அங்கே வந்து ரிலீஸ் பண்ணுறார். இந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னா எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பயங்கரமாக கோபம் வருது. எனக்கு தெரியாமல் எப்படி படத்தை வந்து டப்பிங் பண்ணலாம், எனக்கு பதிலாக ஒருத்தரை எப்படி பேச வைக்கலாம் என்னுடைய சம்மதம் இல்லாமல், இது வந்து ஒரு தவறு அப்படின்னு சொல்லி ஒரு மான நஷ்ட வழக்கு தொடுத்து அதற்கான வக்கீல் நோட்டீஸை அவர் வந்து அனுப்பி வைக்கிறார். இந்த வக்கீல் நோட்டீஸை பார்த்தோன்னே தேவர் பதறாரு. நேராக கொண்டு போய் நாகி ரெட்டியார்கிட்ட காமிக்கிறார். இவர் தான் பயந்தாரே ஒழிய நாகி ரெட்டியார் இதை பார்த்து பயப்படவே இல்லை. கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க கம்பெனி வக்கீலை கூப்பிட்டு பதிலுக்கு எம்ஜிஆருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு. அதை பார்த்தோன்னே எம்ஜிஆருக்கு படபடன்னு வந்துடுது. ஏன்னா அதில் என்ன செய்தி எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த காளமாடை அடக்கிற காட்சியில் காளமாடை வந்து நீங்கள் அடக்கலை, டூப்பும் சேர்ந்து அடக்கினார், அதுக்கும் சேர்த்து நீங்கள் சம்பளம் வாங்கிட்டீங்க, அதில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்குது. ரெண்டாவது, நீங்களே அந்த காளமாடை முழுசாக அடக்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த காட்சி தத்ரூபமாக வந்திருக்கும் இல்லையா, அது இல்லாமல் போச்சு இல்லையா, அதனால் நீங்கள் தான் எங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும், அதனால் இந்த குறிப்பிட்ட நஷ்டஈடை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் மேலே வழக்கு தொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை அதில் வந்து குறிப்பிட்டிருந்தார். இப்போ எம்ஜிஆரால் இதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போக முடியல. என்னென்னா ஒரு பெரிய தொகை கொடுக்கணும் ஒருவேளை அவங்க ஜெயிச்சா. ரெண்டாவது, காளமாடை இவர் அடக்கலை, டூப்பு தான் அடக்கினார் அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் பிடிச்ச புடியிலே இருந்த எம்ஜிஆர் கொஞ்சம் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர், ஒரு கட்டுக்கடங்காத காளையாக இருக்கக்கூடியவர் எம்ஜிஆர். அவரையே ஒரு காளமாடு விவகாரத்தை வச்சு கொஞ்சம் வழிக்கு கொண்டு வந்தவர் தான் நாகி ரெட்டியார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பட அதிபர். ஏன்னா எம்ஜிஆர் ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு ஸ்டுடியோ அதிபரை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு போக விரும்பவில்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பிறகு ஒரு நாள் தேவரை வந்து எம்ஜிஆர் வந்து சந்தித்து ஒன்றுமே நடக்காத மாதிரி தோளில் கையை போட்டு, என்ன அண்ணே அடுத்த ரிலீஸ் எப்போ, அடுத்த படத்தை எப்போ ஆரம்பிக்கலாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. உடனே இவ்வளோ நடந்ததுக்கப்புறமா அடுத்த படத்தை பற்றி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி தேவர் அப்படியே பார்த்துருக்கிறாரு எம்ஜிஆரை. உடனே எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, அண்ணே எதையும் மனசில் வச்சுக்காதீங்கண்ணே, என்ன நீங்களே புரிஞ்சிக்கலன்னா வேறு யாருன்னே புரிஞ்சுக்குவா, நீங்கள் தயங்காமல் இன்னும் அடுத்த படத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி வேண்டா வெறுப்பாக பதில் சொல்லிவிட்டு தேவர் அவர்கள் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஆனால் தேவருக்கு மனசில் மிகப்பெரிய வருத்தம் இருந்தது. அடுத்தடுத்த நாட்களில் அந்த வருத்தம் வந்து கூர்மையானது. எந்த அளவுக்கு ஆனது அப்படின்னு சொன்னால், எம்ஜிஆரை நான் நேரில் பார்த்தா இனிமேல் அடிச்சிருவேன் அப்படின்னு தேவர் சொல்கிற அளவுக்கு இந்த வருத்தங்கள் கூர்மையாக இருந்தது. இதற்கு பிறகு எம்ஜிஆர் மாதிரியே பல கதாநாயகர்களை தேவர் உருவாக்க முயற்சியும் செய்தார். ரஞ்சனை வச்சு அடுத்ததாக நீலமலை திருடன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அதுலேயும் எம்ஜிஆருக்கும் தேவருக்கும் ஏற்பட்ட வருத்தம் வந்து நீடித்தது அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல வருடங்கள் அவங்க வந்து பிரிஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5-6 வருடங்களுக்கு பிறகுதான் மறுபடியும் தேவரும் எம்ஜிஆரும் இணைந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த சூழ்நிலையில் அவங்க இணைந்தாங்க, எப்படி இணைந்தாங்க அப்படிங்கிறத எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறுல அடுத்தடுத்த பகுதிகள் மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்படி ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட தேவைப்படக்கூடிய இயல்பான தத்துவங்கள் எல்லாம் நிறைந்தது தான் எம்ஜிஆருடைய சுவாரஸ்யமான வாழ்க்கை வரலாறு. அந்த வாழ்க்கை வரலாறை நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக முழுமையாக நம்ம பதிவு பண்ண போகிறோம். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.